2025 மார்ச் மாத பலன்கள். மிதுன ராசி 2025 மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மார்ச் மாதம் பலனில் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். ராசியில் செவ்வாய் இருக்கிறார். 9வது பாவத்தில் சூரியன் சனி. ஏதாவது தேவையில்லாத யாத்திரையை பண்ணுவீர்கள். வீணாக ஏதாவது ஒரு செலவை பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அல்லது மாட்டிக்கொள்வீர்கள். வீண் செலவில் மாட்டிக்கொள்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனையை பெருசாக பண்ணாதீங்க. கோபம் செய்யாதீங்கள். வீட்டில் சந்தோஷமாக இருங்கள். வாய்வு தொல்லை, ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதுவும் விசேஷமாக பெண்களுக்கு தூக்கம் வராத பட்சத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அல்சர் உருவாகிறது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருவாகிறது, ஜீரண கோளாறு உருவாகிறது. இதெல்லாமே வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பெரிய லாபத்தை இந்த நேரம் பார்க்க முடியாது. நாட்டில் வியாபாரம் பண்ணால் கண்டிப்பாக ஆவரேஜ் குட் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருந்தால் அரசியல் வீண் செலவு பண்ணும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வேலைக்கு உங்களை டியூட்டிக்கு போட்டுடுவாங்க. கலைஞராக இருக்கீங்கன்னா வருமானம் கம்மியாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். 9வது பாவத்தில் சனி இருக்காருங்க, ஆனால் சூரியனுடன் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். தந்தையுடன் விவாதம் செய்யக்கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் இடத்தில் தன்னுடைய வேலையை கவனித்து முடிச்சுட்டு வந்துடணும். வீண் விவாதம் செய்யக்கூடாது. சரியான இடத்தில் சரியான பூட்டை போட்டு வர வேண்டும். அல்லது டாக்குமெண்ட்ஸ் திருடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்து கடுமையாக படித்தால் வர்ற ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பாருங்கள், வீட்டில் இருக்கிற வயதானவர்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த பரிகாரத்தை பாருங்கள். பரிகாரம்: தினமும் இரவில் படுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாகிரி வெல்லம் சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் தினமும் ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ. கொஞ்சம் மந்திரம் தெரிஞ்சவங்க ஓம் காம் கிரீம் குரோஷ குருவே நமஹ, ஓம் காம் கிரீம் குரோஷ குருவே நமஹ. இதெல்லாம் பண்ண முடியாது என்று சொல்றவர்கள் அரச மரமோ வாழை மரத்துக்கு தண்ணீரை விட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றணும். மண்டே டு சாட்டர்டே, சண்டே செய்யக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.